அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரே டிவினர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 195வது வாரத்திலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் உங்களை நான் சந்திக்கிறேன். முதலாவதாக அல் மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை சென்ற வாரம் ஷேக் உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் நிறுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பதற்கான அடையாளங்கள் என்ன? ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் கியாமத்து நாள், சொத்து செல்வங்கள், பிள்ளை குட்டிகள் பயனளிக்காத ஒரு நாள், அல்லாஹ்விடம் தூய உள்ளத்தோடு வந்தவரை தவிர அவருக்குத்தான் இந்த விடயங்கள்லாம் பிரயோசனம் அளிக்கும் என்று ஷுஆரா 88-89 வசனத்தையும், சூரா இன்ஃபிதர் 19 வசனம், அன்றைய நாள் ஒரு ஆத்மா இன்னும் ஒரு ஆத்மாவுக்கு எதையுமே செய்து உதவி செய்ய சக்தி பெறாத, உரிமை பெறாத நாள், அன்றைய நாள் முழு அதிகாரமும் கட்டுப்பாடும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அந்த ஆயத்துக்களை ஓதி, முஸ்லிம்களை பொதுவாக இறைவன் அடியார்களுக்கு செய்த நியாமத்துகள் ஏராளம், பல்வேறுபட்ட நியாமத்துகள், பல மகத்துவமான சங்கையான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். எனவே அதை நாம் உண்மையிலே கட்டாயம் அதுக்கு நன்றி செலுத்துவதனூடாக இன்னும் நாம் விஸ்தரித்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய நியாமத்தை அதிகரித்து கொள்ள முடியும். ஏனென்றால் பெரும் நியாமத், உண்மையான தீன், நிலையான மார்க்கத்தை, நேரான பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த அந்த நியாமத்துக்கு அருட்கொடைக்கு பின்னால் அடுத்து சிறந்த ஒரு நியாமத்து என்னவென்றால், கண்ணியமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக தந்தது, இறுதி நபியாகவும் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை சேர்த்து வைத்ததும் அது நமக்கு அல்லாஹ் தந்த பெரும் நியாமத். இஸ்லாத்துடைய பாக்கியத்துக்கு அடுத்த நியாமத் அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சங்கையான அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை, வசனங்களை ஓதிக்காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து தன்னை பின்பற்றக்கூடிய மக்களாக மாற்றி, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ் தடுத்த விடயங்களிலே எப்பொழுதுமே சமுதாயம் தனக்கு தான் சொல்கின்றபடி வாழ வேண்டும் என்று அந்த நபி அவர்கள் பாடுபடக்கூடிய ஒரு மனிதராக, புனிதராக அல்லாஹ் அவர்களை அனுப்பியிருக்கிறான். அதே போன்று பரிசுத்தப்படுத்திய பின்னால் வேதத்தை அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள், அதனுடைய அர்த்தங்களை புரிய வைப்பார்கள், சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அதே போன்று மூமின்களுக்கென்று அல்லாஹ் வழிமுறையாக முன்வைத்த அந்த வாழ்க்கை முறையை காட்டிக் கொடுப்பார்கள். அதன் மூலம் அவர்களை வழிகேட்டிலிருந்து காப்பாற்றி அவர்களை குருட்டுத்தனமான அப்படியான தவறான வழிகளிலிருந்து அவர்களை பார்வை உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக அந்த ரசூல் மாற்றுவதற்காக வேண்டி அந்த ரசூலை அல்லாஹ் அனுப்பினானே, இது ஆகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருட்கொடையை பற்றி சொல்லுகின்ற பொழுது சூரா ஆல இம்ரான் 164 வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்திலே ஒரு ரசூலை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை அனுப்பி, அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பிய அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. அல்லாஹ் மூமின்களுக்கு செய்த உபகாரத்துடைய சந்தர்ப்பம். மின்னத் லகது மன் அல்லாஹு அலல் முஃமினீன், இந்த ரசூலை அனுப்பியதே ஒரு நியாமத், ஒரு அருட்கொடை, அருட்பாக்கியம். அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். ஏற்கனவே அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். அந்த ஆயத்தை ஓதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து தமது கூட்டத்துக்கு அந்தந்த மொழியிலே அந்தந்த சமுதாயத்துக்கு ஏற்றவாறு அனுப்பப்பட்டார்கள். எனவே அவர்களிடத்திலே நல்ல ஒரு கண்ணியமான மனிதராக இருந்தவர்கள், செல்வாக்குள்ளவர்களாக இருந்தவர்கள், சந்தேகத்துக்கு இடமானவர்கள் அல்ல. அதே போன்று எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து மார்க்கங்களை கற்று அதன்படி வாழ்வதற்கு மக்கள் வெறுப்பு காட்ட மாட்டார்கள், வெறுப்போடு செயல்படுவார்கள். அதே போன்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமுதாயத்துக்கு ஒரு நலன் விரும்பியாக, இறுதி தன்னால் முடியுமான ஒரு நலம் விரும்பியாக செயல்பட்டார்கள், நல்ல உபதேசம் செய்யக்கூடிய இருந்தார்கள். எல்லாம் மனிதர்களுடைய நிலைமைகள், சமூகத்துடைய நிலைமைகள் சீராகின்ற அனைத்து விடயங்களிலும் பாடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய சந்தோஷம், சமுதாயத்துடைய ஈடேற்றம் எல்லாமே அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுதுதான் சொல்கின்ற ஒரு விடயம், மக்களுக்கு ஏற்படுகின்ற சிரமம், கஷ்டம் அவர்களுக்கும் கஷ்டம், பிறருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர், எப்பொழுதும் மக்களுக்கு நலம் விரும்பக்கூடியவர், நலவை நாடக்கூடியவர், எப்பொழுதுமே நலவை மக்களுக்கு சேர்த்து வைப்பதற்கு படாத பாடுபடக்கூடியவர், மக்களுடைய நேர்வழி விடயத்திலே அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர், மக்களுக்கு கெடுதிகள், தீங்குகள், ஆபத்துகள் விளையக்கூடாது என்று அதை தானும் வெறுத்து நடக்கக்கூடியவர். அதே போன்று மக்கள் தன்னை விட்டு வெருண்டோடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னால் என்ற முயற்சிகளை செய்யக்கூடியவர். ஏன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தோடு மிகவும் மிருதுவானவர்கள், அன்பானவர்கள், காரூணியமானவர்கள். சூரா தௌபா 128 வசனம், நிச்சயமாக அவர்கள் உங்களிலிருந்து ஒரு ரசூல் வந்திருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கும் கஷ்டமாக பாரமாக இருக்கும். அவர் மூமின்களுடையத்தில் உள்ள அன்புள்ளவர், உங்களுடையத்தில் அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர், மூமின்களோடு உள்ள அன்புள்ளவர், பாசம் உள்ளவர். அதே போன்று சூரா அம்பியா 107வது வசனம், ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக கிருபையாக கருணையாக அனுப்பியிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ரிவாயத், யார் ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவாரோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அருளாக காருண்யமாக கிருபையாக அமைவார்கள். யார் அவர்களை பின்பற்றவில்லை, சமுதாயத்தில் ஒருவராக இருப்பாரோ அவரும் அந்த உருமாற்றப்படுவது சுழிவாங்கப்படுவது போன்ற தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார். என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே உள்ளவர் என்பதனால். அதே போன்று ஏனைய சித்திரவதைகள் அநியாயங்களோடு பாதுகாக்கப்படுவார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக உம்மத்து செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அதில் முதன்மையான ஒரு கடமையாக நபி அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளிலே நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் முதன்மையான ஈமான் கொள்வது நபி அவர்கள் இறுதி தூதர் என்று ஈமான் கொள்வது. அது அவர்களுக்கு பின்னால் எந்த நபியோ ரசூலோ கிடையாது என்பதை ஆணைத்தரமாக உள்ளத்திலே ஈமான் கொள்வது என்று சொல்லிவிட்டு சூரா அஹ்ஸாப் 40வது வசனத்தை ஓதினார். அதுக்கு சான்றாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் ஆண்கள் யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. தந்தையாக சிறு வயதிலே ஆண் குழந்தைகள் மரணித்தார்கள். அதாவது பெரிய வயதாகி ஒரு மனிதருக்கு தந்தையாக இருக்கவில்லை, சிறு குழந்தைகளிலே மரணித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதராகவும் ரசூலாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் நன்கு அறிந்தவன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் ஷஃபாஅத்துக்கு உரிமையாளர், சிஃபார் செய்வதும் உரிமை பெற்றவர்கள் என்ற ஈமான் கொள்வது மிக முக்கியமான விடயம். உலுல் அஸம்கள், சவால்களுக்கு முகம் கொடுத்த, அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 5வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 4 பேர் கூட பின்வாங்கிய அந்த அல்லாஹ்விடம் பேசுவதற்கு பின்வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் கியாமத் நாள் நபி அவர்கள் முழு சமுதாயத்துக்கும் முழு படைப்பினங்களுக்கு ஷஃபாஅத்து செய்வதற்கு உரிமை கொடுக்கப்படுவார்கள், அனுமதி கொடுக்கப்படுவார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டிய அடுத்த கடமை, முதலாவது அவர்கள் இறுதி நபி என்று, இரண்டாவது அவர்கள் ஷஃபாஅத்துல் உலமா பெரும் அந்த ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர் என்று, மூன்றாவது அவர்களுக்கு நாம் நிறைவேற்றிய கடமைகளில் ஒன்றுதான் அவர்களை உண்மையாக நேசிப்பது. நம்முடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, முழு மனித சமுதாயத்தை விட நபியவர்களை நாம் அன்பு கொள்வது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது புகாரி வ முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் அவருக்கு அவருடைய பிள்ளை குட்டிகள் அதே போன்று பெற்றோர்கள் மனிதர்கள் அனைவர்களையும் விட நான் உவப்புக்குரியவனாக மாறும் வரைக்கும் அவர் உண்மையான பரிபூர்ணமான ஈமான்தாரியாக மாற முடியாது. எனவே அடுத்த ஹதீஸ் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய விஷயம் அல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிகழ்ந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அனைத்தையும் விட, என்னை தவிர, அதாவது என்னுடைய ஆத்மாவை தவிர மற்ற அனைத்தையும் விட உங்களை நேசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ, இன்னும் நீங்கள் உங்களை விட, உங்களுடைய ஆத்மாவை விட நான் உங்களுக்கு ஒப்புக்குரியவனாக மாறாத வரைக்கும் இன்னும் சரியான நீங்கள் பூர்த்தியான உண்மையான மூமினாக முடியாது என்று சொல்லோடு உமர்லே சொன்ன உடனே, இப்பொழுது யார சொல்லலாம், நீங்கள் என்னை விட நீங்கள் ஒப்புக்குரியவர்கள், என்னுடைய ஆத்மாவை விட. அப்பொழுது சொன்னார்கள், இப்பொழுதுதான் உமரே என்றார்கள், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமடைகிறது, உண்மையான ஈமான் சம்பூர்ணமடைகிறது என்று சொன்னார்கள். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பாசம், அவர்களோடு நாங்கள் உவப்பு கொள்வதிலே, அவருடைய பிரியம் வைப்பதிலே எப்பொழுதுமே அவருடைய அன்பின் வெளிப்பட வேண்டும். வெறும் பேருக்கு நடிப்புக்கு அல்ல, அவருடைய உண்மையான அன்பின் அடையாளம் வெளிப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது ஆதாரம் இல்லாத ஒரு பொய் வாதாட்டமாக மாறிவிடும். எனவே எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பில் நான் திளைத்திருக்கிறேன், நான் அன்பு கொள்கிறேன் என்பதற்கான அடையாளங்கள், அதில் முக்கியமான முதன்மையான விடயம் தான் நபியவர்களை பின்பற்றுவது. நான் உண்மை நபியவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர் நபியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவருடைய சுன்னத்துப்படி வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டங்களிலும் சாதகமான பாதகமான சிரமமான வசதி எல்லா நிலைமைகளும், தனக்கு உற்சாகமான சோர்வான வெறுப்பான எல்லா நிலைமைகளிலும் நபியுடைய சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிமுறையாக காட்டி தந்தார்களோ அதை தன்னுடைய மனோ இச்சையை விட முதன்மைப்படுத்த வேண்டும். அதேபோல் நபியோடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும். நபியோடைய சுன்னத்துக்கு எதிரான சவால்களை விட்டும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை பாதுகாக்க வேண்டும். நபியோடைய கொண்டு வந்த மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்களை விட்டும் எதிரான சவால்களை விட்டும் நபியோருடைய மார்க்கத்தை பாதுகாக்க பாடுபட வேண்டும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகம் பிரஸ்தாபிக்க வேண்டும். அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். எனவே யார் ஒருவர் ஒன்றை நேசிப்பாரோ அதை பற்றி அதிகம் பேசுவார். நபியவர்களை பற்றி பேச வேண்டும். மாண்பு மரியாதைகளை பற்றி பேச வேண்டும். எப்படி நபியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். மிகவும் அதிகமாக ஆர்வம் கொள்ள வேண்டும். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் நபியவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் உரைப்பது, ஸலவாத்து சொல்வது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஸலவாத் சொல்வாரோ அல்லாஹ் அவருக்கு 10 முறை ரஹ்மத் செய்கிறான். எனவே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாகவே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். எனவே எந்த இடங்களிலே ஸலவாத்து சொல்வது மிக ஏற்றமோ விரும்பத்தக்கதோ அதிலே மிக முக்கியமாக அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். துஆவுடைய ஆரம்பம், துஆவை முடிக்கின்ற பொழுது, ஆரம்பமும் முடிவும் துஆ இரண்டும் ஸலவாத்துக்கு மத்தியில் அமைய வேண்டும். அதானுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்படும் பொழுது, அதேபோல் மஸ்ஜிதுக்கு நுழையும் பொழுது, மஸ்ஜித் வெளியாகும் பொழுது, அதேபோல் ஜும்மாவுடைய தினங்களில் அதிகமாக, ஜும்மாவுடைய இரவில் அதிகமாக, தஷஹுத் அத்தஹியாத்திலே என்று குறிப்பாக மிகவும் விரும்பத்தக்க நேரங்களிலே அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்னிடம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம், ஒரு மனிதனிடம் மஹப்பத் இருக்கிறது என்பதற்கான எல்லா விடயங்களிலும் நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, நபி அவர்களுக்கு அடிபணிந்து நடப்பது, அவருடைய சுன்னத்துக்கள் ஹதீஸ்களை கட்டுப்படுவது. ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடுங்கள், அவர்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து நடக்க வேண்டாம். நீங்கள் விடயங்களை, குர்ஆன் ஆயத்துகளை, வசனங்களை, ஹதீஸ்களை செவிமடுக்கக்கூடிய அந்த நிலைமையில். அன்ஃபால் 20 வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய கட்டுப்பாட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, நபி அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக மாறுவதற்கு நபி அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை எல்லாமே அல்லாஹ் இட்ட கட்டளைகள் தான். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தடுப்பார்கள் என்றால் அல்லாஹ் தடுத்தவை தான். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவாரோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக மாறுவார். யார் புறக்கணிப்பாரோ அவர்கள் மீது உங்களை நாங்கள் கண்காணிப்பாளராகவோ பொறுப்புதாரியாகவோ எப்பொழுதுமே பின்னால் நோட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதராக உங்களை அனுப்பவில்லை. நிசா 80வது வசனம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சூரா ஹஷர் 7வது வசனம் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உங்களுக்கு கொடுத்தார்களோ, எந்த மார்க்கத்தை, எந்த கட்டளைகளை, எந்த வழிமுறைகளை காட்டினார்களோ, கொடுத்தார்களோ, தந்தார்களோ அதை நீங்கள் முழுமையாக எடுத்து கடைபிடியுங்கள். எதை விட்டு தடுத்தார்களோ நீங்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். குற்றங்கள் செய்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது மறுமையில் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அதேபோல் சூரா நூர் 84வது வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அதாவது எனக்கு என்று சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்தால், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுவதை புறக்கணித்தால், நபி மீது, ரசூல் மீது பொறுப்பு, தன் மீது சாட்டப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவது, அவர்கள் மீது சாட்டப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவது. எனவே நீங்கள் நபியவர்களுக்கு வழிபட்டு நடந்தால் நேர்வழி அடைவீர்கள். உங்களுக்கு ஹிதாயத்தை நபியவர்களுக்கு வழிபட்டு நடப்பதிலே ரசூல் மீது தெளிவாக எத்தி வைக்கின்ற பொறுப்பை தவிர உங்களை வலுக்கட்டாயப்படுத்துகின்ற பொறுப்புகள் ஏதும் கிடையாது. எத்தி வைப்பார். எடுத்து நடந்தால் நீங்கள் நேர்வழிப்பட்டவர்களாக மாறுவீர்கள். புறக்கணித்தால் நீங்கள் வழிகேடர்களாக மாறலாம். வழிகேடர்களாக மாறுவதற்கு நபியவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். நபியவர்களுடைய கட்டுப்பாடு ஹிதாயத்துக்குரிய காரணி. எனவே எப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதல் என்பது நபியவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நடக்கும். அவருடைய நேர்வழிகளை எடுத்து நடப்பது, அவருடைய சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்துவது. அதேபோல் பிரச்சனை ஏற்படும் நபியுடைய குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஹதீஸுகளை பிரச்சனைக்கு தீர்வாக நாம் முன்வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடிவுகளை, சட்ட தீர்ப்புகளை ஏகமனதாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நபியுல் உம்மியா எழுத வாசிக்க தெரியாத நபியை ஈமான் கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர், அவர்கள் ரசூல் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை ஈமான் கொண்டார்கள். எனவே நபியை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள். ஆராஃப் 158 வசனம். சூரத் நிசா 65 வசனத்தை ஓதினார்கள். உங்கள் இறைச்சவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வே சொல்கிறார், இறைச்சவன் மீது சத்தியமாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், பிணக்குகள், சச்சரவுகளின் போது உங்களை அதற்குரிய ஒரு தீர்ப்பாளராக, நடுவராக, உங்களுடைய முடிவை அவர்கள் எடுத்து நடக்காத வரைக்கும், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது உங்களிடம் தீர்ப்பு பெற்று உங்களுடைய முடிவை அவர்கள் செயல்படுத்தாவிட்டால், மௌத்துக்கு பின்னால் அவருடைய ஹதீஸ், நபியுடைய ஹதீஸை கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால், அப்படி தீர்வு நபியுடைய தீர்ப்பை பெற்று மனதில் எந்த விதமான அதிருப்தியும் கொள்ளாமல் அதை ஏகமனதாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மூமின்கள், இல்லாவிட்டால் மூமின்கள் இல்லை. எனவே அவர்கள் ஈமான் கொள்ள முடியாது. உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத வரை,
எனவே நீங்கள் தீர்ப்பளித்த முடிவிலே அதிருப்தி காணாமல் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தால்தான் அவர்கள் ஈமான் கொள்ள முடியும். எனவே இதற்கு மாறு செய்தால் அவர்கள் ஈமான்தாரிகள் கிடையாது என்ற அந்த ஆயத்தை ஓதிவிட்டு, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மிக சிறந்த உன்னதமான அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களை எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களை பின்பற்றி நபியுடைய பின்பற்றுவதன் ஊடாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மகஃபிரத்துக்கு காரணம். நபியை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய மகஃபிரத் பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு காரணம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய பிரயோசனங்களை சொல்கிறார்கள். நபியை பின்பற்றுவதற்காக ஏற்படுகின்ற பிரயோசனங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். பின்பற்றுவதற்கான முக்கியத்துவத்தை அங்கே சொல்லிவிட்டு பயன்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மகஃபிரத் கிடைக்கும். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இரண்டாவது பாக்கியம், உங்களை அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன். இரண்டு பாக்கியங்கள். அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வின் புறமிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆல இம்ரான் 31வது வசனம். எனவே பொதுவாக இந்த பயனை, இந்த பிரயோசனத்தை, இந்த லாபத்தை நாம் பேணி பாதுகாப்பது, இந்த பெரும் நிறைவான கூலியை, சங்கையான வெகுமதியை எப்பொழுதுமே நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கு அதுக்கு எதிரான விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நபி சுன்னாவுக்கு மாற்றமான விடயங்களை நாம் ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஃபித்னா ஏற்படுவதையும் அவர்களுக்கு மறுமையிலே பயங்கரமான நோவினை தரும் வேதனை ஏற்படுவதையும் அஞ்சிக் கொள்ளுங்கும். கேர்ஃபுல்லாக, கவனமாக, எச்சரிக்கையாக இருக்கட்டும். சூரா நூர் 63வது வசனத்தை ஓதி நபியுடைய முக்கியமான ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். எப்பொழுதுமே சுன்னத்துக்கு மாற்றமாக செயல்படுகின்ற எச்சரிக்கையும் சுன்னத்துடைய முக்கியத்துவம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். நீங்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நல்லவற்றை கேட்டு செவிமடுத்து நடக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். ஒரு தலைமைத்துவங்களை கட்டுப்பட வேண்டும். அது அடிமை, ஒரு ஹபஷி அடிமை, நீக்கிற அடிமை உங்களுக்கு தலைவராக இருந்தாலும் அவர் சொல்கின்ற நல்ல விடயங்களை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். எனவே உங்களில் யார் எனக்கு பின்னால் வாழ்வாரோ பல கருத்து முரண்பாடுகளை, கருத்து வேறுபாடுகளை காண்பார். எனவே அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற காலத்தில் என்னுடைய சுன்னத்தை, குலஃபா ராஷிதீன்களாகிய இந்த நேர்வழிப்பட்ட கலீஃபாக்களுடைய சுன்னத்துகளை, நேர்வழிப்பட்ட கலீஃபாக்களுடைய சுன்னத்தில் பின்பற்றி வாழுங்கள். அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக கடைபிடியுங்கள். உங்களுக்கு தீனுடைய மார்க்க விடயங்களிலே நவீன நூதனங்களை உருவாக்காமல் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு நவீன நூதனங்களும் பித்ஆத், நவீன சுன்னத்துக்கு மாற்றமான விடயங்கள். எனவே ஒவ்வொரு சுன்னத்துக்கு மாற்றமான நவீன நூதனங்களும் தலாலத், வழிகேடு. இமாம் அஹ்மத், அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்த ஹதீஸ்னு சொல்லி முதல் குத்பாவின் இறுதிக்கட்டத்திலே ஆயிஷாவினுடைய ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறார்கள். யாருடைய மார்க்கத்திலே இல்லாத புதிய விடயங்களை உருவாக்குவாரோ அது புறக்கணிக்கப்படும், அதை ஏற்றுக்கொள்ளப்படும். சுன்னத்துகளுக்கு புறம்பான நபியர்கள் காட்டித்தராத வழிமுறைகளை பின்பற்றுவதை தவிர்த்து நபியருடைய அந்த கண்ணியத்தை பேணுவோம், அன்பை பேணுவோம், உண்மையான மஹப்பத்தை பேணுவோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவோம் என்று இஸ்திக்பார் செய்ய தோன்றுகின்ற ஆயத்தை ஓதி முதலாவது ஹுத்பா முடித்துவிட ஹுத்பாவை சுருக்கமாக அல்லாஹ்வுடைய அடிய தக்வாவுடைய ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதி பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது எப்பொழுதுமே ஒரு மூமினுக்கும் அல்லாஹ்வை மறுமையில் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மூமினுக்கும் அது தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு கடமை. எனவே அது வழிகாட்ட விட்டு பாதுகாக்கும். அதன் மூலம் அவருடைய தான் விரும்பும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து கொள்ளலாம், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ளலாம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அது யாருக்கு? அல்லாஹ்வை மறுமை நாளை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கும், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கும். உண்மையான ஈமான்தாரியாக இருந்தால் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ஆயத்தை ஓதி அஹ்ஸாப் 21வது ஆயத். எனவே பொதுவாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்கு இஹ்லாஸோடு பாடுபட வேண்டும். நபியுடைய பரிபூர்ணமான நல் வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும், நேர்வழியை பின்பற்ற வேண்டும். நபியுடைய அஹ்லாக்குகளை, பண்பாடுகளை வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்ய வேண்டும். நல்ல இயல்புகளை நம்மகத்தை கொள்ள வேண்டும். மாறுபாடு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படியால் தான் ஜெயம் பெறலாம், ஈடேற்றம் பெறலாம் என்று ஸலவாத் சொல்கின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் உஸாமா ஹையாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.